ஹலோ பிரைஸ்லா. நான் உங்கள் பாஸ்டர் ராஜா பேசுகிறேன். எப்பொழுதும் பைபிள் வசனங்களையே உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் இன்றைக்கி புதுசாக ஒன்று என் மனைவியோட யோசனைப்படி உங்களுக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுறேன். நம்ம எல்லா வயதினரும், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வாலிபர்கள்லேருந்து மிடில் ஏஜ் பீப்புள், ஓல்டு ஏஜ் பீப்புள், வேலைக்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, படிக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸர்ஸு, என்ன ஒர்க்கில் இருந்தாலும் சரி, விசேஷமாக ஐடி ஃபீல்டு, நம்ம தலைக்கு தடவுற எண்ணெய், தேங்காய் எண்ணெயா வேறு எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, ஆனால் சும்மா ஒரு ட்ரையல் பாருங்கள். கொஞ்சம் நல்ல எண்ணெய், சிக்கு இல்லாத, கசர் இல்லாத ஒரு நல்ல சுத்தமான எண்ணெயை, நல்லெண்ணெயை காலையில் குளித்ததுக்கப்புறம், தலை நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தடவி பாருங்கள். வெயிலில் போகிறதுக்கும் சரி, காற்றோட்டம் இல்லாத கட்டடத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, அதிகமாக ஏசியில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த நல்லெண்ணெய் ஒரு நல்ல பாதுகாப்பை உங்கள் தலைக்கு, உங்கள் தலைமுடிக்கு, உங்கள் கண்களுக்கு, உங்கள் இருதயத்துக்கு, உங்கள் சரீரத்துக்கு கொடுக்கும். வேறு எண்ணெய்கள் தடவும் பொழுது அது இன்னும் சூடு அதிகமாக்கும். நல்லெண்ணெய் குளிர்ச்சியை கொடுக்கும், மூளைக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், தலையில் இருக்கிற நரம்புகளுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், கண்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். உங்கள் தலையில் இருக்க முடி அதிகமாக நரைக்காமல் இந்த நல்லெண்ணெய் காப்பாற்றும். இது இயற்கை. நல்லெண்ணெய்ங்கிறது இயற்கை, எள்ளுலேருந்து வர்றது. புதுசாக முளைக்கிற முடியும் நரைச்சி வராமல் அது கருப்பாக மாறக்கூடிய ஒரு தன்மை அந்த நல்லெண்ணெய் உண்டாக்கும். இது என் மனைவி எனக்கு ஆராய்ச்சியில் சொல்லி கொடுத்தது. அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி இதை அவங்க என்கிட்ட சொல்லி யூடியூப்பில் போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நல்லெண்ணெய் உங்கள் தலைக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் மட்டும் இல்லை, தலை நிறைய தடுக்கும், மூப்பை தடுக்கும், வயசான மாதிரி இல்லாமல் வயசை குறைச்சி காட்டும். ஹேர் டை தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஹேர் டை தேவைப்படாது. அடுத்து இந்த கண்புரை வருது இல்லை, 40 வயசுக்கு மேலே, அதை இது தடுக்கும். கண்புரை வந்ததுக்கப்புறம் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை, வருவதற்கு முன்னாடி இது தடுக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி 65 வயசு, தினைக்கும் தலையில் நல்லெண்ணெய் தான் காலையில் வைத்து தடவிக்குவார். அவருக்கு கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் யூஸ் பண்ணுற மாதிரி செல்ஃபோன்லாம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறாரு. நிறையா லைட்டு வெளிச்சத்தில் பைக் ஓட்டி போகிறார், நைட் ஹவர்ஸ்லாம் போகிறார், கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறார். அவர் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் தான். அதே போல் சரீரத்துக்கு பாலிஷ் கொடுக்கும், தோலுக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும் நல்லெண்ணெய். வேறு எதுவும் எண்ணெய் நம்ம தலையில் தடவி அது முகத்தில் வழியும் பொழுது அந்த வெயிலில் போட்டு அந்த தோல் சுருங்கிறதுக்கோ அல்லது கருத்து போகிறதுக்கோ ஒரு ட்ரைவ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லெண்ணெய் அப்படி கிடையாது. அந்த வெயிலை தாங்கி எதிர்த்து நம்ம உடம்புக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது நல்லெண்ணெய். அதனால் நீங்கள் நல்லெண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்கள். தலைக்கு நல்லா கொஞ்சமாக தடவி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அல்லது எதாவது யூஸ் பண்ணி ஏதாவது உங்களுக்கு ஒரு அனுபவம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் அனுப்புங்க. என்னுடைய ஃபெய்த் காஸ்பல் விஷன்ங்கிற இந்த யூடியூப்பில் இந்த கமெண்டில் எனக்கு போடுங்க. நாங்கள் அதுக்கு சரியான பதிலை உங்களுக்கு சொல்கிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ.